உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நம் கலாச்சாரத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். பல தெய்வ திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் முருகன் தெய்வானையை மணந்து கொண்டதும் இதே பங்குனி உத்திரத்தில்தான். அவர்களின் திருமணம் நடந்தது இங்கே திருப்பரங்குன்றத்தில்தான். மேலும் இங்கு நடைபெறும் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவத்திற்கு சுந்தரேஸ்வரரும் மதுரை மீனாட்சி அம்மையும் எழுந்தருள்வது வழக்கம். இதன் காரணமாக பங்குனி உத்திரம் வேலனின் சிறப்பான நாளாக கருதப்பட்டு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஆலயங்கள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் திருமணத் தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது. செவ்வாய் தோஷம் திருமணத் தடைகள் நீங்கிட அவசியம் வழிபட வேண்டிய தலம் திருப்பரங்குன்றம். வெகுகாலம் கல்யாணம் தடைபடுவதால் கலங்கி நிற்கும் அன்பர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் சென்று வழிபட வேண்டும். வீட்டிலும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வைத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தியானித்து வணங்கலாம். சிலர்